வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரரை வணங்கும் முன் அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய ஆன்மீக இரகசியங்கள். சிவாலய வழிபாட்டில் பலரும் கவனிக்காமல் செல்லும் ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் சண்டீஸ்வரர். ஆனால் உண்மையில் சண்டிகேஸ்வரர் தரிசனம் இல்லாமல் சிவ தரிசனம் முழுமை பெறாது என்பதே ஆகம சத்தியம். சிவபக்தியின் உச்சத்தை அடைந்து எம்பெருமானின் அருளால் தெய்வ பதவி பெற்றவர் சண்டிகேஸ்வரர். 63 நாயன்மார்களுள் ஒருவராக போற்றப்படும் இவர் அனைத்து சிவாலயங்களின் சொத்துக்களின் காவலர் என்னும் உயரிய நிலையிலும் விளங்குகிறார். சண்டிகேஸ்வரரை எப்படி வணங்க வேண்டும்? சிவாலயத்தில் சண்டிகேஸ்வரர் எப்போதும் ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பார். அவரை தரிசிக்கும் போது மெல்ல 3 முறை கைதட்ட வேண்டும். சிவ தரிசன பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்னர் கைகளை விரித்து காட்டி கோயிலில் இருந்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்று பணிவுடன் தெரிவிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? சண்டிகேஸ்வரர் தான் சிவாலய சொத்துக்களின் காவலர். இந்த மரபு நம் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் வழிபாட்டு நெறி. மிக முக்கியமான விதி, சண்டிகேஸ்வரரை வலம் பெறக்கூடாது. சென்ற வழியே திரும்ப வேண்டும். ஆகம விதிப்படி சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்த பிறகே சிவ தரிசன பலன் முழுமையாக கிடைக்கும். பல்வேறு கோயில்களில் சண்டிகேஸ்வரரின் பெயர்கள். சிவன் கோவிலில் தோணி சண்டிகேஸ்வரர், முருகன் கோயிலில் சுமித்ரா சண்டிகேஸ்வரர், விநாயகர் கோயில் கும்ப சண்டிகேஸ்வரர், சூரியனார் கோயில் ஏதீஸ் சண்டிகேஸ்வரர், அம்பாள் கோயில் யமுனா சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரருடன் தொடர்புடைய முக்கிய தலங்கள் கங்கை கொண்ட சோழபுரம், திருப்பெருந்துறை ஆவுடையார் திருக்கோயில், திருநாரையூர் சுந்தரேஸ்வர கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், சேங்கனூர் அவதார தலம். சேங்கனூரில் தரிசனம் செய்தாலே குமரி முதல் இமயம் வரை சிவத்தலங்களை தரிசித்த புண்ணிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். யுகங்களுக்கேற்ப சண்டிகேஸ்வரர். கிருத யுகம் 4 முகங்கள், திரேத யுகம் 3 முகங்கள், துவாபர யுகம் 2 முகங்கள், கலியுகம் 1 முகம். இப்போது நாம் வழிபடுவது கலியுக சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் காயத்ரி மந்திரம். ஓம் இத்ராவாத்யாய வித்மகே சிவபக்தாய தீமகி தன்னோ சண்ட பிரகாசம். வழிபாட்டு முறை. தினமும் காலை 27 முறை ஜபம். பிரதோஷம் மகா சிவராத்திரி தினங்களில் 108 முறை ஜபம். பலன்கள். மன உறுதி அதிகரிக்கும், தடைகள் விலகும், இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும், வாழ்வில் அமைதி நிலவும். சிவ வழிபாட்டில் சண்டிகேஸ்வரரை மறந்து செல்லாதீர்கள். அவரது அருளோடு செய்யப்படும் சிவ தரிசனமே முழுமையான தரிசனம். அடுத்த முறை சிவாலயம் செல்லும் போது சண்டிகேஸ்வரரை முறையாக வணங்கி அவரது அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.